ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ஒரு பைத்தங்காயை வச்சு நம்ம காராமணி, தட்டை காராமணி அதோட காய் அதை வச்சு நம்ம பொரியல் தான் ஒன்று பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. இது காராமணி பயிறு. அதோட பொரியல் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சத்து உள்ளது, ரொம்ப எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடியது, லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், அதுக்கு நான் முதல்ல கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கிறேன். கடுகு பொரிஞ்சோன்னா உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு செவந்தோன்னே கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுக்க போகிறேன். இப்போ அது கூட வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள். இப்போ வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டுருக்கோம். லைட்டாக கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அது போட்டோம்னா தான் சேர்ந்தாப்பில் இருக்கும். அதுக்காக பைத்தம்பருப்பு ஊற போட்டிருக்கேன். நம்ம தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த தட்டை பயிரை நான் நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். காராமணியை அதை நான் அதில் சேர்த்துக்கிறேன். இது கூட சேர்த்துட்டு நான் முதல்ல கழுவிட்டேன், அதனால் கழுவிட்டு தான் அரிஞ்சிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கினோம்னா அதுவே தண்ணி விட்டுக்கும். வேணுன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இது ரொம்ப தண்ணி வாங்காது, அதனால் கொஞ்சோண்டு வேணால் தண்ணி தெளிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்போ ஒரு லிட்டு போட்டு நான் மூடி வைக்க போகிறேன். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா வெந்து போயிடும். ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், பரட்டிட்டு திறந்து தண்ணி இருக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் திறந்து வேக வச்சோம்னாக்கா அந்த ட்ரை ஆகிடும் தண்ணியெல்லாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், அது கூட நான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஈஸியான காராமணி பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், ரொம்ப சத்தானது, எல்லாருமே சாப்பிடக்கூடியது. வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுமாரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லஞ்ச் பாக்ஸில் ரொம்ப குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, தேங்க்யூ.